மா இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்? எக்ஸ்போ போட்டிருக்காங்க கெட்டி மேளத்துல. அதுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு கலெக்ஷன் சொல்லி போயிட்டு இருக்கோம் நானும் பொண்ணும். ஆமாங்க கைஸ், நாங்கள் வந்து இப்போது எங்கள் காலேஜ் ஆப்போசிட்டில் கெட்டிமேளம் ஹாலில் வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அங்கே சாரீஸு, அப்புறம் சுடிதார்ஸு, மென்ஸ் கலெக்ஷன்ஸ், உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரி போயிட்டு எனக்கும் சுடிதார், அம்மாவுக்கு சாரீஸ்லாம் எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க ஆன்லைன் பேஜ்லேயும் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அப்படி போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஆயிஸ், நாங்கள் போகிறதில்ல என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடணும், அவங்களையும் கூப்பிட்டு அங்கே போய் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். பை பாய் காய்ஸ். நம்ம இப்போ வந்து என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். ஹாய். ஏன்னா எந்த வந்தாச்சு காய்ஸ். நம்ம இது மேபி ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் உள்ளே என்ட்ரோன்னு. சரி நம்ம வந்து சுடிதார் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம சாரீ பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் நம்ம போயிருந்தோம். உள்ளே பார்த்தா செம்ம கூட்டம், அங்கே இங்கேன்னு திரும்பி பார்த்தா எங்கே திரும்பி பார்த்தாலும் கூட்டமாகவே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் பார்க்க போயிருந்தோம். நான் வந்து சில சுடிதார்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ரயான் ஃபேஷன் ஃபார் உமன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க கலெக்ஷனு. என்னோடய பாடி அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டு, எங்கெல்லாம் ஃபிட்டாக இருக்கணுமோ அங்கெல்லாம் ஃபிட்டாக இருந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க எல்லா கலெக்ஷனும். 2-3 சுடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பேண்ட்டு, ஷாலு எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு கரெக்டாக ஒரு 2-3 சுடிதார் செலக்ட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே நான் அங்கே நின்று போட்டு பார்த்தேன். செம்ம ஃபிட்டுங்க, எப்படி சொல்கிறது, க்ளீனாக நீட்டாக. ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ஒரு 2000 எல்லாம் மேலே தான் இருந்துச்சு. நான் ஏன் ப்ரைஸ் இப்படி இருக்குன்னா அவங்க மெட்டீரியலும் அப்புறம் நம்மளுக்கு ஃபிட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க, அதனால தான் ப்ரைஸ் அப்படி இருக்குது. எனக்கு அது ஓகேன்னு தான் தோணுச்சு. அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நான் ஸ்டார்டிங் பார்த்ததில் 2 கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று அந்த என் கையில் இருக்க ரெட்டும் அப்புறம் ஒரு பர்பிள் வச்சுருக்கேன்ல, அந்த 2 தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா அந்த அக்கா காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நான் கீழே எடுக்கிறேன்ல பர்பிள், அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அந்த பேண்ட் ஆகட்டும், அதுக்கு ஒரு ஷால் காமிச்சாங்க நான் போடும்போது, அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த பர்பிளில் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த கட்டு அதுதாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த ட்ரெஸ்லேயே. ஸோ அதனால் அதை எடுத்தே ஆகணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஒன்று காமிச்சாங்க, இதுவும் கட்டு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நான் போடும்போது உங்களுக்கு வந்து நான் அதில் அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அதில் போடும்போது வந்து எனக்கு கலர் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி எடுத்து கொடுக்காத மாதிரி அப்படி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஆனால் எனக்கு இந்த பர்பிள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் போடும்போது உங்களுக்கு தெரியும், நான் இப்போ அட்டாச் பண்ணியிருப்பேன், அதில் போடும்போது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த பர்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃபிட்டு அந்த கரெக்டாக அந்த ஹிப் கிட்டலாம் ஃபிட்டு செம்மையாக இருந்துச்சு. பஃப் வச்சு பார்க்கும்போது எனக்கு அழகாக இருந்தது. அங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லை, அதனால் ஸோ நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு மேலே போட சொன்னாங்க. அப்போ போட்டு எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பிகாஸ் நான் உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கனால அப்படி இருந்தது. ஆனால் ஃபிட்டு வந்து நான் கரெக்டாக இருந்தது. பேண்ட்டு வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பேண்ட்டையும் வச்சு பார்த்தோம். அதுவுமே வச்சு பார்க்கும்போது 2த்துக்கும் மேட்ச் ஆகி அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தாங்க மெயின் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு ரொம்ப இந்த ட்ரெஸ் பிடிச்சது காரணமே இந்த ட்ரெஸ்ஸோட ஷால் தான். அப்படி ஒரு அழகாக இருந்துச்சுங்க அந்த ஷால், அந்த டிசைனு அதெல்லாமே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், நான் வியர் பண்ணியிருக்கிறது அந்த ட்ரெஸ்ஸோட ஷாலு. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் போட்டு பார்த்தேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் காமிஷனில் இந்த ட்ரெஸ் தான். ஆனால் எனக்கு அப்போது நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எடுக்கலாமா வேணான்னு சொல்லி எடுக்கல. அதுலேயே வேறு கலர் காமிச்சாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப, இந்த கலர் வந்து எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸும் அப்புறம் நான் வைலட் காமிச்சேன்ல அதுவும் தான் எடுத்தேன். அந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரெஸ் தான் முடிவு பண்ணேன். இதில் வந்து பெரிய ஸ்லீவு, நெக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சி, ஸோ அதனால் இதை எடுத்துட்டேன். அடுத்து இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரெஸ் எடுத்தேங்க. ஆனால் பார்த்தா எனக்கு போட்டோன்னே செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். இது வந்து ஃபுல் கட்டு இல்லை, ஆனால் என்ன சொல்கிறது, பார்க்கும்போது அப்படியே போட்டோன்னே ஒரு லுக் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு. ஷால் நம்ம எப்படி வேணால் பேர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி போகணுன்னு தான் நினச்சேன். நான் வந்து அந்த ஒய்லெட்டு, அதுக்கப்புறம் அந்த க்ரீனு, அப்புறம் லாஸ்ட்டாக போட்டு காமிச்சிடல ப்ரௌன் ஒன்று, அந்த 3 தாங்க நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரெயிட் கட்ஸ் எல்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டெல்லாம் அதில் நான் ஒரு பிளாக்கு, ஒயிட்டு, அப்புறம்
டார்க் ப்ளூ ஒன்று அதுதாங்க வாங்கினேன். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பில் போட்டிருந்தோம். எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சதே வந்து இந்த கிளாத்தோட ஃபிட்டு தாங்க. அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணது இது எல்லாமே. இவங்களோட கடையோட லொக்கேஷன் நான் வந்து கீழே கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அப்படி அதில் போய் பாருங்கள். சீரியஸ் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க எல்லாமே. போனோம், செலக்ட் பண்ணோம், எடுத்துட்டோம். அது இது வேணும் அது வேணும்னா நாங்கள் அவங்களையும் டார்ச்சர் பண்ணல, அவங்களும் எங்களுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க எங்களை. எல்லாமே எடுத்துகிட்டு பில் போட்டோம். இவங்கக்கிட்ட இன்னர்ஸு பேண்ட்டு எல்லாமே வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அதையும் பார்க்கலாம், நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். இது இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்க, இவங்களே எல்லாமே பார்த்து பண்ணுறது. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க எப்படி இருக்கும், என்னப்பா எப்படி யூஸ் பண்ணணும். இவங்கக்கிட்ட ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, இவங்க ஹோம்மேடாக லிப் பாம்ஸு, செட்டிங் ஸ்ப்ரே எல்லாமே செல் பண்ணுறாங்க. இவங்களோட செட்டிங் ஸ்ப்ரே ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நான் அதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லிப் பாம் வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு, போடும்போதே நம்மளுக்கு பிடிக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நான் வாங்கிட்டேன் அவங்கக்கிட்ட இருந்து. செட்டிங் ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க பர்சனலாக. அது நான் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கூட ரொம்ப இது பண்ணி நான் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதை உங்களுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப நம்மளை கிராண்டாக காமிக்கணும் அப்படின்னா இவங்க கடையை நீங்கள் கன்ஃபார்ம் விசிட் பண்ணலாம். இவங்களோட கடையோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். பாய்.